ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்து கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்லேயே டேஸ்ட்டாக எப்படி பானிபூரி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் ரவை சேர்த்துப்போம். அது கூடவே மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். 5லேருந்து 6 ஸ்பூன் வரை மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துப்போம். மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துப்போம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பெல்லாம் அங்கங்கே நின்றும், அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அதே போலே பிசைஞ்சு எடுத்துப்போம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுப்போம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை பவுல்லையோ 1 hour துணி கட்டி மூடி வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை கரைச்சி எடுத்துப்போம். இப்போ அந்த தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா சேர்த்துப்போம். அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துப்போம். கொத்தமல்லியை அப்படியே அந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க. 1/2 இஞ்சி சேர்த்துப்போம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். காரம் இன்னும் தேவைன்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுப்போம். அது கூடவே உப்பு சேர்த்துப்போம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி தண்ணி சேர்த்து அரைச்சிப்போம். தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. நம்ம வச்சுருந்தால புளி தண்ணி இப்போ ஒரு பவுலில் சேர்த்துப்போம். அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். சாட் மசாலா சேர்த்துப்போம் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே சில்லி பவுடர் சேர்த்துப்போம் 1 ஸ்பூன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். நம்ம பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அதை நான் லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேன். ஒரு ஆனியன் சேர்த்துப்போம். சாட் மசாலா சேர்த்துப்போம். சால்ட் சேர்த்துப்போம். சில்லி பவுடர் சேர்த்துப்போம். கொத்தமல்லி இலை சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பூரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு தடவை ஆயில் விட்டு திருப்பி இந்த மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுப்போம். இப்போ நம்ம பூரிக்கு மாவு திரட்டிப்போம். நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா மெலிசாக திரட்டி எடுத்தாச்சு. இப்போ ரவுண்ட் ஷேப் வரத்துக்கு நான் வாட்டர் கேன் மூடி யூஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட ஷேப்பர் இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் வாட்டர் கேன் மூடி யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் மீதி இருக்க எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுத்துருவோம்.
இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். பார்த்தீங்களா, நம்மளோட எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய்ச்சிப்போம். இப்போ நம்ம பூரி சேர்த்துப்போம். நம்ம நல்லா மேலே எண்ணெயை தெளித்து விடுவோம். அப்போ தான் நல்லா பூரி உப்பி வரும். நம்ம மீதி இருக்க பூரியும் அதே மாதிரி சேர்த்துப்போம். பூரி நல்லா அழுத்தி விடுங்க, அப்போ தான் உப்பி வரும். ரொம்ப மெலிசாவும் திரட்டக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் திரட்டணும், அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இது மாதிரியே நம்ம எல்லா பூரியும் சேர்த்து வறுத்து எடுத்துப்போம். இந்த மாதிரி மேலே எண்ணெய் தெளித்து விடணும். இப்படி நம்ம எல்லா பூரியும் எடுத்துப்போம். இப்போ நம்ம பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.